டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திருநெல்வேலி பக்கம் டீ கடைகள்லையும் ஹோட்டல்கள்லையும் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய கார போண்டா, அதாவது கார வடையை தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இந்த கார வடையை நம்ம ஏரியாக்களில் போண்டான்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம டீ கடைகளில் ஸ்பெஷலாக பூண்டு போண்டான்னு சொல்லி போடுவோம். அந்த பூண்டு போண்டாவை எப்படி பக்குவமாக நம்ம டீ கடைகளில் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை பக்குவமாக எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு போண்டா. அந்த பூண்டு போண்டா நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா சூப்பராக ரூமே ரெடி பண்ண போகிறோம். அது உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம கடலைப்பருப்பை யூஸ் பண்ணி நம்ம பூண்டு போண்டா செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவு 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் வெயிட்டில் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இதில் உளுந்து சேர்த்துருக்கோம். உளுந்தோட அளவு ஒரு 100 கிராம், அதாவது 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1/2 கப்பு 100 கிராம் உளுந்தை இதில் சேர்த்து இப்போ நம்ம 2 பருப்பையும் சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். 2 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி நல்லா உப்பி சூப்பராக ஊறி வந்திருக்கணும். இந்த அளவுக்கு ஊறி வந்த பருப்பை நம்ம இப்போ 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் தனியாக நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு தண்ணியை பூரா வடித்து எடுத்துருங்க. தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துடணும், கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம தேவைன்னா நம்ம ஆட்டும்போது எந்த அளவுக்கு வேணுமோ அது அப்போ தான் நம்ம தெளித்து ஆட்டிக்கிறோம்னா அது வரைக்கும் தண்ணியை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா பட்டாணி பருப்பு கொஞ்சம் நல்லா டைட்டாக ஓடும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா சடன்னு சீக்கிரம் ஓடிடும், லூஸாக ஓடும், கொஞ்சம் டக்குன்னு லூஸ் ஆயிரும் பருப்பு. அதனால் நம்ம சொன்ன பக்குவத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறோம். அதாவது ஒரே ரவுண்டில் ஆட்டுறதுனால நான் கிரைண்டரில் ஆட்டிடுறேன். நீங்கள் மிக்சியில் போட்டதாக இருந்தால் அதை ஒரு 2 ரவுண்டாக 3 ரவுண்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம சொன்ன பக்குவத்தில் அரைக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், அது நல்லா கொஞ்சம் ஓடட்டும். அப்புறம் ஓடின பிறகு கொஞ்சமாக உள்ளே சேர்த்து ரொம்ப டைட்டாக, அதாவது அந்த கல்லுக்கு சிக்கிறாத அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் உள்ள பருப்பை சேர்த்து விட்டுறலாம். நம்ம எல்லா பருப்பையும் சேர்த்து பருப்பு நல்லா சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா ஓடட்டும். அந்த ஓடுற பக்கம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பருப்பு நல்லா இந்த மாதிரி 1-2 உடஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு உடஞ்ச உடனே தண்ணி கொஞ்சமாக ஒரு கைக்குழி அளவு தண்ணி மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லூஸாக ஓடட்டும், நல்லா ஓடி வரட்டும். 50 ml தண்ணி ஊற்றிடணும். இப்போ ஒரு 50 ml அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுத்த விடுங்க, நல்லா ஓடி வரட்டும். இப்போ நம்ம 1/2 கிலோ போட்டிருக்கனால நான் கிரைண்டரில் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு சாதாரணமாக போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கிலோவே போதும். ஒரு 4-5 பேர் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ பருப்பு போட்டு அதில் ஒரு 50 கிராம் பருப்பு போட்டு இந்த மாதிரி ஆட்டினாலே, இந்த பக்குவத்தில் ஆட்டினாலே போதும். நான் 1/2 கிலோன்றனால கிரைண்டரில் ஆட்டியிருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ மிக்ஸி ஜார்லேயே நம்ம சொன்ன பக்குவத்தில் ஆட்டிக்கிடலாம். இப்போ நம்ம போண்டாவுக்கு பருப்பு நல்லா ஓடிடுச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணும், அதாவது ரொம்ப நைஸாக வலுவலுன்னு ஆட்டிட வேண்டாம், நம்ம உளுந்து மாமாட்டு ஆட்டிட வேண்டாம். லேஸ் அந்த மாதிரி பரபரன்னு இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வந்துடக்கூடாது. இப்போ நம்ம 100 ml தான் தண்ணி சேர்த்துருக்கோம். 100 ml தண்ணி சேர்த்து தான் இந்த அளவுக்கு ஓடி இருக்குது. இதை இப்போ நம்ம தோண்டி எடுத்துடலாம் எல்லா மாவையும். இப்போ பூண்டு போண்டாவுக்கு மாவு நல்லா பக்குவமாக சூப்பராக ஆட்டி தோண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனு, சீரகம் சின்ன சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே உதுத்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தோட அளவு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல பொடி கருவேப்பிலை இருக்கிறனால நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ 4-5 கொத்தை நான் உருவி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்டேன். மல்லியில் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அப்படியே ஒரு கை எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துருக்கேன். இஞ்சி நல்லா ஒரு விரல் அளவு, நல்லா இந்த அளவுக்கு ஒரு விரல் அளவு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குறன்னு அரைச்சிட்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பூண்டு. நான் நம்ம ரசத்துக்கு வச்சுருக்கோம்ல சின்ன பூண்டு, அதுதான் எடுத்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய பூண்டுனா அது ரொம்ப சதப்பத்தாக இருக்கும், அது முழுசாக கிடக்கும், அது சாப்பிடும்போது இதாக இருக்கும். நம்ம வேக்காடு வேகிறதுக்கு இந்த பூண்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 100 கிராம் எடுத்து நம்ம இந்த மாதிரி அந்த காஞ்ச தொலியை மட்டும் நீக்கிட்டு குறன்னு இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அதான் நம்ம பூண்டு போண்டாவுக்கு நல்லா அந்த மாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு 50 கிராம் மட்டும் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் லேசாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்குறோம். இப்போ உளுந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம்ல, அந்த உளுந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸாக வச்சுருக்கும் போண்டாவை. அதுக்கு தான் நம்ம அந்த உளுந்து அந்த இடத்துல சேர்த்து ஆட்டுறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு பிசைஞ்சிக்கிடலாம். பூண்டு
வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கல நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பிசையும் போது நல்லா அந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம 50 கிராம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வேளை லூஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 கிராம் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ பூண்டு போண்டாவுக்கு நம்ம நல்லா மாவு பசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எந்த அளவில் இதை போட்டு போண்டாவா எண்ணெயில் சுட்டு எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லா சுருன்னு இருக்கணும், ரொம்ப ஆவியாகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடை வந்து அப்படியே மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். கையில் லேசாக தண்ணி அந்த மாதிரி முக்கிக்கோங்க. முக்கிட்டு லேசாக அப்படி எடுத்து அவ்வளோதான். எடுத்துகிட்டு ரொம்பலாம் உருட்ட வேண்டாம். அப்படி எடுங்க, அப்படி ஒரே ஒரு உருட்டிட்டு அப்படி மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் இறக்கிடுங்க. அப்படி எடுக்கிறோம், அப்படி ஒரே ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ சூடுக்கு தக்கன நம்ம உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். வீட்டில் போடும்போது நீங்கள் பூண்டு போண்டாவை ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம். நம்ம இந்த அளவில் சிறுசாகவே குட்டி குட்டியாக போடுங்க. அதான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்து அருமையாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டோடனே நமக்கு அந்த பூண்டு வாசமே நம்மளை அருமையாக தூண்டி இழுக்கும். இப்போ நம்ம எடுத்து போட்டாச்சு ஒரு ரவுண்டுக்கு. நல்லா அது வெந்து வரட்டும், அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வரட்டும். போட்டு ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்தில் அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வந்த உடனே நம்ம லேசாக இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா கம்பியை வச்சு நம்ம லேசாக புரட்டி விட்டுக்கலாம். புரட்டி விடுங்க, நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும். உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா சூப்பராக லேசான ஒரு பொன் நிறத்தில் நல்லா பொறுன்னு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அப்பப்போ லேசாக மட்டும் இந்த மாதிரி போண்டாக்களை புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு பூண்டு போண்டா போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் நல்லா உள்ளே வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு. இப்போ பவுல்ஸ் லைட்டாக அந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அது உள்ள வரைக்கும் அது போகிறதுனால அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு விடக்கூடாது. நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனாலே நமக்கு ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா பொறுன்னு மேலே வந்து அந்த பொறுன்னு வந்துடும். வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகி வந்தோடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நமக்கு அப்படி எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து லேசாக ஆறினோடனே சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முதல் ரவுண்டு எடுத்துட்டோம். 2வது ரவுண்டு அதேமாதிரி சூடை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க. மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு போட போகிறோம். இப்போ நம்ம சொன்ன பக்குவத்தில் மீதம் இருக்கிற மாவையும் நீங்கள் சூப்பரான ஒரு போண்டாவா எண்ணெயில் சுட்டு எடுத்துருங்க. சூப்பரான ஒரு பூண்டு வாசத்தோட ஒரு போண்டா அருமையாக தயாராகிருக்கு. உள்ள அந்த உளுந்து சேர்த்தனால அந்த சாஃப்ட்னஸ் மேலே அப்படியே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. இன்றைக்கி நம்ம எடுத்த அளவில் போண்டா வந்து நமக்கு ஒரு 35 எண்ணிக்கை வந்திருக்கு நம்ம சைஸுக்கு. இதே இதில் நீங்கள் இந்த அளவுக்கு தேவை 2 குடும்பத்துக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதில் நீங்கள் பாதியாக 1/4 கிலோ கூட போட்டுக்கலாம். நம்ம சொன்ன பக்குவம் மாறாமல் இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பூண்டு போண்டா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.